மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருச்சியில் நடைபெறவுள்ள மக்களின் மாநாடு குறித்த விழிப்புணர்வையும் அதற்கான திரள் நிதியின் அவசியத்தையும் விளக்கும் ஒரு உணர்ச்சி பூர்வமான உரையாடலை காண்போம். மாற்றத்திற்கான களம். திருச்சியில் ஒரு புரட்சி திருவிழா. தமிழக அரசியலில் ஒரு புதிய விடியலை எதிர்நோக்கி காத்திருக்கும் இரு நண்பர்கள் அரும் மற்றும் கயல்விழி இடையிலான உரையாடல் இது. என்ன கயல், ஏதோ தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் போலிருக்கிறது. கையில் என்ன, கைபேசியில் ஒரு வரைபடத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஆமா அருண், வரும் பிப்ரவரி 21, 2026 சனிக்கிழமை அன்று திருச்சியில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு நடக்கப் போகிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைக்கும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அது. அதற்கான திடல் சமயபுரம் அருகே பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வருகிறது. அதைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். ஓ, அந்த மாநாடா? மாலை 4 மணி அளவில் தொடங்கும் என்று கேள்விப்பட்டேன். செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமை தாங்குகிறார் அல்லவா? இந்த மாநாடு ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக பேசப்படுகிறது? இதில் பல சிறப்பம்சங்கள் உள்ளன அருண். மிக முக்கியமாக வரப்போகும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான 234 வேட்பாளர்களையும் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தப் போகிறார். இதில் வியப்பிற்குரிய செய்தி என்னவென்றால், 117 ஆண்கள் மற்றும் 117 பெண்கள் என சரிபாதி இடஒதுக்கீடு, ஆணும் பெண்ணும் சமம் என்னும் முறையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு பெரிய அரசியல் நகர்வுதான். கல்வி, மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த அவர்களின் தேர்தல் கொள்கை விளக்க அறிக்கையும் அங்குதானே வெளியிடப்பட உள்ளது. ஆமா, மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல் என்ற முழக்கத்தோடு இந்த மாநாடு ஒரு அரசியல் புரட்சியின் தொடக்கமாக இருக்கும் என தொண்டர்கள் நம்புகிறார்கள். மாநாடு பிரமாண்டமாக இருக்கும் போல தெரிகிறதே. கயல், பணமும் அதிகம் தேவைப்படுமே. ஆமா அருண், இந்த பிரம்மாண்ட மாநாட்டை நடத்த ஏறக்குறைய 4 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. 4 கோடி ரூபாயா? அவ்வளவு பெரிய தொகையை அவர்கள் எப்படி திரட்டப் போகிறார்கள்? அங்கேதான் மக்களின் சக்தி வெளிப்படுகிறது அருண். அவர்கள் இதற்காக திரள் நிதி முறையை கையாளுகிறார்கள். அதாவது, ஓர் உயர்ந்த கொள்கைக்காக மக்கள் தம்மால் என்ற பொருள் உதவியை செய்வதுதான் இந்த திரள் நிதி. இது கேட்க நன்றாக இருக்கிறது. ஆனால் 4 கோடி என்பது சாத்தியமா? ஏன் சாத்தியமில்லை? ஒரு சிறிய கணக்கு சொல்கிறேன், கவனமாக கேள். 1. நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே ஓட்டு போட்டவர்கள் 35 லட்சம் பேர் உள்ளனர். 2. நாம் தமிழர் கட்சியினர் சொல்லிலும் செயலிலும் ஓர் உண்மை உள்ளது. அதனால் அவர்களுக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்று நினைக்கும் நலன் விரும்பிகள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். 3. உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் ஒரு 20 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படியானால் மொத்தம் 60 லட்சம் பேர் இருக்கிறோம். நாம் அனைவரும் வெறும் தலா 10 ரூபாய் கொடுத்தாலே 6 கோடி ரூபாய் கிடைத்துவிடும். ஒருவேளை நம்மில் 40 லட்சம் பேர் தான் கொடுக்கிறோம், ஆனால் ஆளுக்கு தலா 20 ரூபாய் கொடுக்கிறோம் என்றாலே 8 கோடி ரூபாய் கண்டிப்பாக கிடைத்துவிடும். அதுவே 20 லட்சம் பேர் தான் கொடுக்கிறோம், அதையும் வெறும் 50 ரூபாய் கொடுக்கிறோம் என்று வைத்துக்கொள், அது 10 கோடி ரூபாய் வரை நிதி திரளும். ஆச்சரியமாக இருக்கிறது கயல். நாம் கொடுக்கும் ஒரு தேநீர் குடிக்க பயன்படுத்தும் அந்த சிறு தொகை கூட தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றும் ஒரு மாநாட்டிற்கு இவ்வளவு பெரிய பலத்தை கொடுக்குமா? ஆம், கண்டிப்பாக அருண். நம்மில் பலர் அவரவர் வசதி வாய்ப்பிற்கேற்ப பல்வேறு கடைகளில் பல்வேறு தேநீரை குடிக்கிறார்கள். ரோட்டுக்கடையில் 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரை குடிக்கிறார்கள். பெரிய கடைகளில் ரூபாய் 50க்கு மேல் குடிக்கிறார்கள். பல லட்சம் பேர் ஒரு நாளில் சில பல முறை குடிக்கிறார்கள்.
அதில் ஒரு தேநீருக்கான பணத்தை இந்த திரள் நிதிக்கு தந்தாலே மாநாட்டுக்கு தேவையான பணம் திரண்டு விடுமே. உண்மைதான் அருண். ஊழல் இல்லாத அரசியலை முன்னெடுக்க மக்களிடம் இருந்தே நிதி திரட்டி மாநாடு நடத்துவது எவ்வளவு நேர்மையான செயல். தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரப்போகிறார்கள். நாமும் அந்த மாற்றத்திற்கு ஒரு சிறு பங்களிப்பை ஏன் செய்யக்கூடாது? நீ சொல்வது சரிதான் கயல். சிந்தித்து செயல்படுவோம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நானும் இப்போதே எனது பங்களிப்பை வழங்குகிறேன். நிதி வழங்க ஏதாவது இணையதள இணைப்பு இருக்கிறதா? இதோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பின் வாயிலாக நாம் நிதி வழங்கலாம். வா, மாற்றத்திற்கான இந்த அறப்போரில் நாமும் கைகோர்ப்போம். எனக்கு இன்னொரு ஐயம் கயல். கேள் அருண், பண காரியங்களில் ஐயம் இருக்கக்கூடாது. நாம் செலுத்தும் திரள் நிதிக்கு கணக்கு சரியாக இருக்குமா? நல்ல கேள்வி அருண். பலர் மனதில் எழும் கேள்வியை தான் நீ கேட்டாய். நீ பணம் செலுத்தும் இணைப்பின் கீழ் பார்த்தால் உனக்கு சில தகவல்கள் கிடைக்கும். அதில் ஒன்று நிதி கொடுத்தவர்கள் தகவல். நீ கொடுத்த ₹1க்கும் அங்கு உன் பெயர், பெற்றுக்க இறுதி எண், ப்ரூஃப் ஆஃப் சப்மிஷன், நீ கொடுத்த தொகை, நீ பணம் செலுத்திய திகதி. ஓ அப்படியா, அருமை. சரி, என்னால் முடிந்த ஒரு தொகையை செலுத்துகிறேன். நீ பணம் செலுத்தி விட்டாயா கயல்? ஆமா அருண், சில நாட்களுக்கு முன்பே செலுத்திவிட்டேன். 21 பிப்ரவரிக்கு இன்னும் அதிக நாட்கள் இருக்கிறது என்று நினைத்து காலதாமதம் செய்யாதே. ஏன் கயல்? காரணம், எவ்வளவு பணம் வருகிறது என்பதை பொறுத்துதான் அவர்களின் ஏற்பாடும் இருக்கும். தேவையான பணம் முன்னதாகவே வந்துவிட்டால் மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் வருகின்ற மக்களுக்கு இன்னும் அதிகமான வசதிகள் செய்ய முடியும். ஆம் கயல். அது மட்டுமல்லாமல் கூடாரம், உணவு, தண்ணீர், கழிவறை போன்ற மக்களின் அடிப்படை தேவைகளுக்கான ஏற்பாட்டை சிறப்பாக செய்ய முடியும். அதற்கு மேலே பணம் கையில் இருந்தால் மரியாதையும் தானாக வரும். நமக்காக பாடுபடும் நம் தலைவனுடைய மானம் காப்பது அவரால் பின் பயனடைய போகும் நமது கடமை. மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். சிந்தித்து செயல்படுவோம் வாருங்கள். தமிழர்க்கு என்று ஒரு தேசம் காண வேண்டும் என்னும் நம் முன்னோர்களின் கனவு வீணாகிவிடக் கூடாது என்று அரும்பாடுபடுகிறார் செந்தமிழன் சீமான். இந்த 15 ஆண்டுகளில் அவர் கண்ட சாதனை அளப்பரியது. அதற்கு அவர் கொடுத்த விலையும் அவர் அடைந்த அவமானங்களும் கொஞ்சமல்ல. இப்பேற்பட்ட தலைவன் இன்றாவது நமக்கு கிடைத்தாரே என்று இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்மால் ஆன பணத்தை கொடுத்து மாநாட்டை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். நாம் தமிழர். எங்கிருந்தோ வந்தான், எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான். எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான்.